பிப்ரவரி 13 காலை நேரம் மணி 9:45 வெள்ளிக்கிழமை. யாத்ரா போயிட்டுருக்கோம் கேரளா பார்த்து. சிஎன்ஜி ஃபில்லிங்காக வந்திருக்கோம். ஃபுல்லாக ஜாமாகி நிற்குது. எல்லாம் ரெட் டாக்ஸி மயமாக இருக்குது. ரெட் டாக்ஸியே துணை. அது அங்கே ரீஃபில்லிங் வேறு போயிட்டுருக்கு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. சரி பார்ப்போம். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே விட்டுட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் இருக்கும். ரொம்ப டர்ட்டி ஆகிடுச்சு. ஒரு வாட்டர் வாஷ்க்காக வந்திருக்கோம். இது சப்பாத்தி. சப்பாத்தி. இது டைகர் ரைஸ். இது சாதம். இது கர்ட் ரைஸ். இது லைன் ரைஸ். இது டைகர் ரைஸ். இது லைன் ரைஸ். ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படி தான் ஸ்கூல் டயத்தில் பேக் பண்ணி கொண்டு போவாங்க. தக்காளி தொக்கு. இப்போல்லாம் மறந்துட்டாங்க. ஹோட்டல்லையே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க. அருமை அருமை, சூப்பர். வாவ். ஓகே, பேக் பண்ணிடலாம். ரெடி ரெடி ரெடி. எந்த ஊர் இது? ஐயப்ப சாமி கோயில் ஊர். ஐயப்ப சாமி ஊர். எங்க போற இடம்? ரைட் நவ் இந்த லொக்கேஷன் அகலி அப்படின்னு பேர். அட்டப்பாடி, அகலி எல்லாமே பக்கம் பக்கம்தான். சரி, உங்களுக்கு கேரளா நமக்கு ஒரு பழ பஜ்ஜி ஒன்று 2. இது 2. ஓகே. இதுக்கெல்லாம் என்ன பேர்? சரி, ஏதோ ஒரு பேர். எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம். நம்மளாம் ஒன்று வச்சுக்க வேண்டியது. இது எல்லோ ஸ்வீட்டு. இது எல்லோ சுருள், மஞ்சள் சுருள். வேற எது வேண்டாமா? சபரிமலை போய் 4 நாள் இதை வச்சு தானே சமாளிச்சுட்டு வந்தோம் நாங்கள். இது நம்ம அந்த போலி மாதிரி ஒப்பிட்டு போலி இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ள ஸ்டஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். ரோமிங் போனால் பயந்து இன்கமிங் அட்டன் பண்ணுறக்கே பயந்து அட்டன் பண்ணுவாங்க ஒரு காலத்தில். லெமன் டீ வித்தவுட் சுகர். ஃபோன் பண்ணாலும் எவ்வளோ அட்டன் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு அரபிக் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் போல் இருக்குது. கேரளாவே ஒரு குட்டி துபாய் தானே, மினி துபாய் தான். அரபிக் ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குது.
இதுதான் கேரளா மிக்சர், இது கேரளா தேன் மிட்டாய். ஓ நெட்வொர்க் இஷ்யூவா? சரி ஓகே. இப்போ கேஷில் பண்ணிடுவோமா? இல்லை இது வச்சுருப்பாரு, ஒய்ஃபை வச்சுருப்பாரு, கேட்டால் கனெக்ட் பண்ணுவார். இல்லை அவர்கிட்ட கேளுங்க, ஒய்ஃபை இருக்கான்னு கேளுங்க. வந்துருச்சா? ரைட். இந்த லொக்கேஷனுக்காகவே அழகாக இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணலாம். ரோட் சைடில் நல்ல ஒரு ஸ்பேஸ், வண்டி நிறுத்தறதுக்கு நல்ல இடம் இருக்குது. ஓகே, மணி 5:20 ரைட் நவ். இந்த லொக்கேஷன் செம்மனூர் மல்லேஸ்வர சுவாமி திருக்கோயில் அப்படின்ட்டு. இந்த மலை உச்சி ஒரு பீக் பாயிண்ட் இருக்கும் பாருங்கள், அந்த இடம்தான். அங்கே தீபம் ஏற்றுவாங்க மகாசிவராத்திரி அன்னைக்கு. வருஷத்தில் ஒரு நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ட்ரைபல் பீப்புள் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு திருவிழா அது. இந்த கார்னர் நான் பாயிண்ட் அவுட் பண்ணுற இந்த கார்னர் எல்லாமே வந்து ட்ரைபல் வில்லேஜஸ் தான். சூப்பராக இருக்கும். இன்னும் அந்த பழமையான மக்கள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டெக்னாலஜி அது இது இந்த மிஷின்லாம் இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு. இங்கே ஒரு பிரிட்ஜு கட்டிகிட்ருக்காங்க, அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அதுதான். அதை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கீழே ஆத்தங்கரை. இந்த ஆறுடைய பெயர் என்ன அப்படிங்கிற நமக்கு சரியாக தெரியலைங்க, பார்ப்போம் கூகுள் மேப்ஸில் பார்த்து செக் பண்ணுவோம். லைட் போஸ்டெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாம் விசேஷத்துக்கான வேலைகள் ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இங்கே ஸ்டேஜ் போட்டுட்ருக்காங்க. இங்கே தான் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து, இது ஒரு மைதானம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வருவாங்க. இங்கே அந்த ராட்டனம் தூரி அது இதெல்லாம் இங்கே போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி இப்போது இது சாந்தமாக இருக்குது. நாளைக்கெல்லாம் பாருங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ். கலகலப்பாக பயங்கரமாக நிறையா ஸ்டோர்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் இந்த சர்பத் கடை அது இதெல்லாம் போடுவாங்க. சூப்பராக இருக்கும். சிவராத்திரிக்கு இந்த செம்மனூர் மல்லேஸ்வர சுவாமி கோயிலுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாகவே எனக்கு ஒரு சென்டிமெண்ட். கடைசியாக ஒரு 2014 ஃபஸ்ட் டைம் வந்தேன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லைங்க. ஒரு 10 வருஷமாகவே முடிஞ்ச வரைக்கும் வந்துகிட்டே இருக்கேன். அதுவும் கடைசியாக ஒரு 2-3 வருஷம் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. ஒரு 4 வருஷமாக கண்டினியூஸாக வந்துட்டுருக்கேன். வெறும் திருவிழாக்காக மட்டுமே வந்த மாதிரி இல்லாமல், எல்லாம் முடிஞ்சு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா, இந்த கடைசி நாள் நைட்டு இந்த தனிமையில் இந்த ஒரு காட்டு பகுதியில் ஸ்டே பண்ணுற அந்த ஒரு ஆனந்தம் வந்து உண்மையாலும் மறக்க முடியாதுங்க. அதை அனுபவிச்சா தான் தெரியும். ஒரு தனி உலகத்தில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். அது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நான் வந்து கண்டிப்பாக வருவேன் ஒவ்வொரு வருஷமும். இந்த வருஷமும் வந்திருக்கேன். அந்த கடைசி நாள் எல்லா விசேஷங்கள்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த நைட் ஸ்டே அப்படிங்கிறது நல்லா இருக்கும். சேம் அதே மாதிரி இந்த வருஷமும் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், நல்லதே நடக்கும். காருக்குள்ளே தான் ஸ்டே பண்ண போகிறேன். நல்ல விஷயம். அது தூங்கி எந்திரிக்கிற அந்த ஒரு சுகம் இருக்கே, அந்த ஒரு கேம்பர் வேன் மாதிரி அந்த லைஃப் வந்து சூப்பராக இருக்குங்க. பார்க்கலாம். ரைட். இந்த குட்டி இதுதான் மல்லேஸ்வர சுவாமி கோயில். ஏற்பாடுகள்லாம் சூப்பராக நடந்துட்டுருக்கு. சைலண்ட் வேலி 29 போட்டாங்க. ரைட்டு ரைட்டு. அதான் ரைட்டு. கேரளானாலே ஜீப் தானே. இதான ஹோம்லேயே ஒரு ஹோட்டல் பார்த்தோம். நான் மாறிடுச்சோ. போகலாம் போகலாம். இதுதான் நினைக்கிறேன். ஆமாம் இதுதான்.
போகலாம் நம்ம டீ சாப்பிட்றது அங்கே இல்லை, இந்த ஏரியா விட்டு தாண்டி இன்னும் ஒரு அமைதியான லொக்கேஷன் இருக்கு. அப்படியே இன்னொரு 4-5 கிலோமீட்டர் போனால் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி ஒரு ஊர் வருது. அதுலேருந்து லெஃப்டில் கட்டானா பாலக்காடு ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு. எப்படி இருக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம்? ஆமாம், அங்கே எது எடுத்தாலும் கட்டி கரைச்சி வச்சிடுறாங்க. 20,000 30,000 எல்லாரும் அப்படியே வாழ முடியுமா? இல்லையா ரொம்ப மோசமான நிலை. இந்த பேக்கரி தான் பேக்கரி. இந்த ரோட் சைடில் ஒரு ஸ்டால் இருக்கு பாரு. ஆமாம் ஆமாம், சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இதைத்தான் நாம் தேடி வந்தோம். அப்பம் 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 இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். லாஸ்ட் மேல வந்திருந்தோம். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. ஒரு 5 minutes. சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அழகான லொக்கேஷனில் சூப்பராக பாருங்கள். பின்னாடியே தண்ணி ஓடிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஹட் மாதிரி டிசைன் பண்ணி அழகாக ரன் பண்ணுறாங்க. ஓகே, சூப்பர். டைம் 6 o'clock ஆகுது. ஏன்னா ஊட்டி கோத்தகிரி சைடெல்லாம் இந்த மாதிரி ஒரு டீ ஸ்டால் போட்டு உட்காந்துட்டா ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு ரெடி பண்ணிடணும். கஸ்டமர் எல்லாத்தையும் லிமிட்டடாக யார் யார் வரீங்களோ அவங்களாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அழகாக பண்ணலாம். இந்த மாதிரி இடம்லாம் இருந்தால் சூப்பராக பண்ணலாம். இது என்ன மரம்னு தெரியல, இந்த மாதிரி எல்லாம் குட்டி குட்டியாக காய் மாதிரி எல்லாம் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. நதியோரம். அதே தண்ணி தானே இது? சேம் அதே தான். இங்கிருந்து அந்த ட்வார்ஸ் அந்த சைடு போகுது. மேற்கு தேசம், இது கிழக்கு. அடிக்கடி ஆமாம் ஆமாம், இது என்ன மரம் தெரியல, நல்லா இருக்குது பார்க்குறக்கு. You can enter with slippers. Okay, removing slippers is a good habit. வாவ், என்ன ஒரு சைலண்ட். நல்லா குளிர்பாங்கான பிரதேசத்துக்குலாம் இந்த மாதிரி சின்ன அட்மாஸ்பியர் தான் சூப்பராக. ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் அந்த மாதிரி இடத்துலலாம் அப்படி நெருக்கமாக இருந்தால் தான் உட்கார்றதுக்கு அது ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். இங்கேருந்து வியூ பாருங்கள் வெளியே எப்படின்னு. ஃப்யூச்சரில் நம்மளும் இது மாதிரி ஒரு ஸ்டால் ஓப்பன் பண்ணுறோம். சூப்பராக இருக்குங்க. அருமை அருமை. படம் பேர் பாருங்க, கூலிக்கடவு. டிமேக்ஸ் சினிப்ளெக்ஸ். எந்த சைடு இருக்குன்னு தெரியல. எனக்கு இந்த சைடு ஒரு சின்ன டவுன் சொன்னேன், அங்கே தான் நினைக்கிறேன். வர வழியில் ஒன்று பார்த்தீங்களே லெஃப்டில்,
அந்த இறக்கத்தில் தான் தேட்டர் அங்கே நான் போயிருக்கோம் ஓ ரைட் தேங்க்யூ. 2 மூவி பார்த்தேன். வித்தவுட் ஓகே தேங்க்யூ. ஓ ரைட். வாவ் சூப்பர். அருமை அருமை. நான் எதிர்பார்த்த ஹாட் டீ இதுதான். செம்மையாக இருக்கு. சூப்பர். பாருங்க உட்கார்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம். बढ़िया टी टाइम. ठीक है भैया मिलेंगे फिर. बढ़िया चलिए. वाओ சூப்பர். டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். எவ்வளோ ரம்யமான லொக்கேஷன் பாருங்கள். அருமை அருமை சூப்பர். மணி 6:35 நதிக்கரைக்கு வந்திருக்கோம். இதான் பாலம் கட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப ப்ராடான இடமா இருந்தது. இது வந்து டெம்ப்ரவரியாக இங்கே ஒரு வழியை உண்டாக்கியிருக்காங்க. மூங்கில் மரம் சூப்பர். ஓகே இதுக்கப்புறம் லோ லைட் ஸ்டார்ட் ஆயிரும். சீனரி அந்தளவுக்கு பார்க்குறக்கு ஒன்றும் சரி இருக்காது. மீண்டும் நாளை காலை நம்மளுடைய பயணத்தை தொடர்வோம். வச்சா கூட ஒன்றும் கெடாது. ஒன்றாக சரி ரைட். நல்ல தண்ணியில் செய்கிறது. நசனசன இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. தயிர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம சாப்பிட்டுக்குவோம். அதெல்லாம் நம்ம ட்ராவல் டயத்தில் அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் ட்ரை பண்ணி சாப்பிடுவோம். ட்ராவல் டயத்தில் இந்த சாப்பாடுக்கு தானே இல்லை இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு நேரத்துக்கு 100 ரூபா 150 ரூபாய்க்கு செலவு பண்ணாலும் திருப்தியான சாப்பாடு கிடைக்கிறது இல்லையா? அதுதானே மேட்ரு. சபரிமலை போயிட்டு ஒரு இடத்துலையும் சாப்பிடல. வெறும் பழ பஜ்ஜி போண்டா பஜ்ஜி. நமக்கு என்னமோ அது அவன் விற்கிற ரேட்டை பார்த்தா ஆமாம் ஒரு ஒரு பரோட்டா 75 ரூபாங்கிறான். அது என்ன கணக்குன்னு வேண்டாமா? என்னமோ பண்ணக்கூடாதாம்மா? கோவில் சைட்லேருந்தும் பண்ண மாட்டாங்களாம்மா? இப்போ ட்ரஸ்ட் யாரும் பண்ணக்கூடாதாம்மா? அது என்ன ரூல்ஸ்ன்னு வேண்டாமா?